தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும். தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் வர வேண்டும். விடியல் வராத ஒரு ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி, பொய் சொல்லிக் கொண்டு அன்றாடம் தமிழ்நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்புகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளும் போதை பழக்கமும், அதாவது இது வாழ்வியல் முறையாக மாறி இருக்கிறது. இதுக்கு முன்பு ஏதோ மது போதை அப்பப்போ ஏதோ ஒன்னு பண்ணுவாங்க, குடிக்கிறது கூட ஓரளவுக்கு. அப்ப அந்த காலத்துல ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனா சொல்லுவாங்க, அந்த காலம்னா நான் சொல்றது 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான். இந்த கிராமத்துக்கு போனா இந்த 4-5 வீடு தான் இந்த குடிக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே கிராமத்துக்கு போனா 2 வீடு தான் குடிக்காத வீடு, மத்த எல்லா வீட்லயும் குடிக்கிற வீடு. இப்படி தலைகீழா மாத்தியது யாரு? இந்த திமுக தான். மக்களுடைய வாழ்வியல் முறையே மாத்திட்டாங்க. இளைஞர்களுடைய வாழ்வியல் முறை, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இன்னைக்கு மது இல்லாம அவனால் இருக்க முடியாது. போன் இல்லாம கூட இருப்பான், ஆனா மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கியது இந்த திமுக. மன்னிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதைவிட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் போதைப் பொருட்கள். இப்ப மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், நாத்தடிக்கும் தெரியும், குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஆனா போதை மாத்திரை சாப்பிட்டு போதை பவுடர் யூஸ் பண்ணி இல்ல இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா தெரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். வருவான், அமைதியா படுத்துப்பான், சாப்பிடுவான், டிவி பார்ப்பான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பள்ளிக்கூடம் இல்ல கல்லூரி போனாலும் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு வந்துடுவான். ஆக அவ்வளோ மோசமானது போதைப் பொருட்கள். அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அது அத்தனையும் தமிழ்நாட்டில் கிடைக்குது, சரளமா கிடைக்குது, தெரு தெருவா கிடைக்குது. வெக்கக்கேடு. இதை கட்டுப்படுத்துவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கடமை. ஆனா அவருக்கு அதை பத்தி கவலையும் அக்கறையும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இது விற்கிறதே அதிகமா திமுக கட்சிக்காரங்க தான். நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க.